சன்னா மசாலா பண்ணலாம் வாங்க. நைட்டு ஒரு கப்பு மூக்கடலை, கருப்பு மூக்கடலைய ஊற வச்சுட்டேன். ஊறினதை நல்லா குக்கரில் போட்டு ஒரு 3 பவுண்டு வைக்கணும். அதுக்கு ஒரு 1½ டம்ளர் தண்ணி நைட்டே ஊற வச்ச தண்ணியோடையே ஊற்றிட்டேன். வெந்ததை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம அதே குக்கரை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போடுங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. அதுவும் சேர்ந்து நல்லா வதக்கணும். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம். வீட்டில் காலையில் ரைஸுக்கு பண்ணாலே போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வெந்த சென்னாவை திருப்பியும் போட்டுட்டு ஒரு கறி மசாலா 1 ஸ்பூன் போடுங்க. எதுக்காக வெந்த சென்னாவை திருப்பி போடுனா அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகும். ஒரு 2 சவுண்ட் வைங்க. 2 சவுண்டு வந்தவுடனே வெந்துடும். திருப்பி அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றா இது பிளெண்ட் ஆகிடும். கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணவுடனே ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் போட்டு 2 தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதில் போடுங்க. அந்த சென்னால எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒன்றா கொதிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அழகாக இதை எடுத்து குழந்தைங்களுக்கு ஹீட் பண்ணி கொடுத்து மேலே மிக்சர் போடுங்க. இல்லை கார்ன் போட்டு கொத்தமல்லி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்ஜாய்.